அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பிள்ளையார் என்றாலே அவருக்கு உகந்தது அருகம்புல் என்கிறது விநாயக புராணம். யமனின் மைந்தன் அனலாசுரன் ஒரு நாள் இந்திரன் முதலான தேவாதி தேவர்களை அப்படியே விழுங்குவிடத் துரத்தினார். அப்போது தேவர்கள் எல்லோரும் ஓடிச் சென்று அடைக்கலமானது விநாயகரிடம். இதையடுத்து அனலாசுரனுடன் போரிட்டு அவனை அழித்துளிந்தார் விநாயகப் பெருமான். அதாவது அந்த அரக்கனை அப்படியே விழுங்கினார். அவன் அனலாசுரன் அல்லவா? அதனால் கணபதியின் வயிற்றுக்குள் அனலாக தகித்தது. இதன் பின்னர் அந்த வெப்பத்தை போக்க ஒரு பக்கம் தன் அமுத கிரணங்களால் அமுதமூற்றி குளிர்விக்க முயன்றான். சக்தி புத்தி இருவரும் தங்களின் குளிர் மேனியால் ஒத்தடம் கொடுக்க முயன்றார்கள். மகாவிஷ்ணு தாமரை மலர்கள் கொண்டு குளிர்விக்க முயன்றார். வருண பகவான் மழை என பொழிந்து அபிஷேகித்தார். இப்படியாக பலரும் பலவிதமான முறையில் குளிர்வித்தார்கள். நிறைவாக முனிவர் பெருமக்களும் சித்த புருஷர்களும் அருகம்புல்லை கட்டுக்கட்டாக எடுத்து வந்து அவர் மீது சாற்றினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அருகம்புல்லை எடுத்து அர்ச்சித்தார்கள். அனலாசுரனால் உண்டான வெப்பம் தணிந்து ஆனை முகத்தானின் தொந்தி குளிர்ந்தது. விநாயகரை முழுமுதற் கடவுள் என்கிறது புராணம். உலகின் முதலில் தோன்றிய உயிர் அருகம்புல் என்றும் தெரிவிக்கிறது. பல பல பிறவிகளை கடந்த ஆன்மாக்கள் மலை வழியே வந்து அருகம்புல்லின் நுனியில் துளி நீராக வந்து உட்கார்ந்து கொள்கின்றனவாம். அருகம்புல்லை பசுக்கள் சாப்பிடுகின்றன. பிறகு அது எருவாகிறது, உரமாகிறது, பச்சை பயிர்களுக்குள் செல்கிறது, உணவாகிறது. உணவாக இருந்து உயிர்நிலைக்கு செல்கிறது, உயிர் அணுவாகிறது. பிறகு பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் சென்று கருவாகி, சிசுவாகி, குழந்தையாகி மனித பிறப்பாகிறது. ஆக இத்தனை பெருமைக்கு உரியதாக திகழ்கிறது அருகம்புல். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அருகம்புல்லை மனதார விநாயகப் பெருமானை வேண்டி வீட்டின் இந்த 3 இடத்தில் நீங்கள் சொருகி வைத்தால் வெளியே செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றியடையும், காரிய சித்தி உண்டாகும். அருகம்புல்லை தினமும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரின் திருவுருவ படத்திற்கும் நிலைவாசலிற்கும் உப்பு ஜாடிக்கு மேல் ஒரு கிண்ணத்தை வைத்து அதன் மேலும் வைத்தால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை தினம்தோறுமே செய்யுங்க, தவறு கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட அல்லது மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.